ஆண்டின் முதல் நாள்ல இருக்கோம். மாதத்தின் முதல் திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் திங்கட்கிழமை. ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிதானே? இந்த நேரத்துல நம்மிடையே மிகவும் சிறப்பான ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர். அன்பின் சுவடுகள் புக்கு பார்த்திருக்கீங்களா? நம்ம கூட பாடத்தை ஹெல்ப் பண்ணோமா இல்லையா? பல வீடுகள்ல வந்து அந்த புத்தகம் போய் சேரணுன்றதுக்காக நம்மளும் ஃபாதருக்கு உறுதுணையா இருக்கும். அந்த இதழோட ஆசிரியர் ஃபாதர் நல்ல ஒரு பாடகர். 25வது வருஷம் நம்மள ஹைலைட் பண்ண பாட்டு என்னது? விழித்தெழு சாங் தெரியுமா? நம்மள எவ்வளவு அழகா அந்த ஆண்டு வந்து நம்மள வந்து மக்களுக்கு வெளிக்காட்டி இருக்காங்க. அந்த பாட்டை ஃபாதர் தான் இசையமைச்சு வெளியிட்டு இருக்காங்க. இந்த வருஷம், அதாவது கடந்த 2025 இந்த ஆண்டுல வந்து சில்வர் ஜூப்ளி கொண்டாடணும்ல. அப்ப வந்து பெசன்ட் நகர்ல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கூட்டிட்டு போயிருந்தோம். அங்கேயும் வந்து 25வது ஆண்டை முன்னிட்டு என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆனீங்க? கிறிஸ்துமஸ்க்கு நம்ம சாமி கிறிஸ்துமஸ் பாட்டை வெளியிட்டு இருக்காங்க. இந்த புதிய ஆண்டுல நம்மிடையே சிறப்பு விருந்தினரா வருகை தந்திருக்கும் அருள்பணி பிரான்சிஸ் சேவியர் அவர்களை வெண்கோடலா சிறப்பு பள்ளியின் சார்பாக மிக மகிழ்ச்சியுடன் அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். சரி, இந்த கல்வியாண்டை முதலாக இந்த நேரத்தில் இறைவனோட அருளால நம்ம துவங்கி இருக்கிறோம். சரிங்களா? துவங்கி இருக்கிறீர்கள். ஒளியாமறைவனை வரவேற்று இந்த முதல் வருடத்துல முதல் நாள்ல இந்த கல்வியாண்டை தொடங்க இருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சரிங்களா? ஆண்டவர் எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காரு நம்ம வாழ்வுல. கரெக்டா? ஆண்டவருக்கு நல்லா கை தட்டிடுவோமா? நல்ல சத்தமா கை தட்டிடுவோம். சரியா? பிறந்தது முதல் இந்நாள் வரை, சரிங்களா, போன வருஷம் வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் நம்ம நிறுவனத்தையும் சரி, நம்ம நிறுவனத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள், அரசந்தியர்கள் மற்றும் உங்களை எல்லாமே ஆண்டவர் காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்ம சபை ஸ்தாபகர் அழகாக சொல்லுவார், இது கடவுளால் நிகழ்ந்தது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இது கடவுளால் நிகழ்ந்தது, இது கடவுளால் நிகழ்ந்தது. சரிங்களா? ஆண்டவர் தான் இந்நாள் வரைக்கும் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வரவிருக்கிற இந்த கல்வி ஆண்டுல நம்ம எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து, குழந்தைகளோட சேர்ந்து, ஆசிரியர்களோட சேர்ந்து, அருட்தந்தையர்களோட சேர்ந்து அன்பான முறையில நம்ம பயணிப்போம். அழகா திருக்குறள் சொன்னாங்க, தீயினால் சுட்டப்புண் காயம். நம்ம யாரையும் புண்படுத்த கூடாது. சரிங்களா? யார் மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற நம்மளுடைய சபை ஸ்தாபகர் புனித லூயிஸ் குணாலாவோட வாக்கை எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் அன்பு செலுத்துவோம். அனைத்திலும் அன்பு இருக்கிறது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு கடவுள் இருக்கிறார். அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, சரியா? கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, எங்கு அன்பு இருக்கிறதோ உண்மையாகவே அங்கு கடவுள் இருக்கிறார். ஆக இந்த கல்வியாண்டுல அன்பை விதைப்போம். சரிங்களா? ரொம்ப அன்பை விதைக்கும் பொழுது அதுதான் நம்ம அறுவடை செய்வோம். எல்லோரையும் அன்பு செய்வோம். நம்ம நீங்க இல்லாட்டி இந்த நிறுவனமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்காக தான் நாங்களாம், எங்களுக்காக தான் நீங்களாம். ஆக ஒரே குடும்பமாக பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த குடும்ப வாழ்வில் எல்லோரும் அன்பு செய்து ஒன்றாக வாழும் பொழுது கண்டிப்பா இது உங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும், எங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும், நம்முடைய நிறுவனத்தில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது நம்ம சபை ஸ்தாபகரும் புனித லூயிஸ் குணாலாவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஆகவே இறைவன் அருளால் இந்த நிறுவனத்தில் இருக்க அனைவருக்கும் வேண்டுவோம், எல்லோரும் நல்ல உடல் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்றும், இந்த துவங்கி இருக்கின்ற கல்வியாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தரும் ஒரு நல்ல ஆண்டாக அமையும் இறைவனுடன் தொடர்ந்து வேண்டும். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் கடைசியா ஒரு நல்ல கை தட்டிடுமா? ஓகே.